ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி மேங்கோ ஃப்ரூட் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்த்துடலாம். நான் 2 கிலோ அளவுக்கு மாங்காய் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பச்சை மாங்காய், அதாவது இந்த பெங்களூரா மாதிரி. மீதி வந்து நீளமும் மல்காவும் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃபைனாக தோல்லாம் எடுத்துட்டு சீவிட்டு 2 பேட்சாக போட்டு மிக்சியில் நல்லா மைய அரைச்சிட்டு 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் 200 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். ஸ்வீட்னஸை பொறுத்து நம்ம சர்க்கரையை கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் மேலே வச்சு லைட்டாக ஒரு கொதி வர அளவுக்கு, நம்ம இந்த மோர் குழம்புக்கெல்லாம் கொதி விடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் கொதி வர அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே சுகரெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி எல்லாம் கலந்து வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ ஸ்டவ் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக சேர்த்துட்டு, ஒரு லெமனுடைய ஜூஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் புளிப்புத்தன்மையும் கொடுக்கும், அதே போல் நம்மளுக்கு ப்ரிசர்வேட்டிவாகவும் இருக்கும். ரொம்ப இனிப்பான மாம்பழமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக லெமன் ஜூஸ் சேர்த்த வேண்டியதாக இருக்கும். இது இனிப்பு புளிப்போடு இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். முன்னையே நல்லா ஆற விட்டுடலாம். பல்ப் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இதை நல்லா நம்ம திக்காக காய்ச்சினோம்னா இது மேங்கோ ஜாம் ஆகிடும். அதனால தான் நம்ம லைட்டாக கொதிக்க விட்றோம், நம்ம பல்ப் எடுத்து ஜூஸ் போடுறதுனால. இப்போ இதை ஆறின பின்னாடி நல்லா ஒரு பெரிய வடிகட்டி, இரும்பு வடிகட்டி இருந்தால் நல்லது. இதில் வந்து அந்த நார் 1, 2 இருக்கும், அதை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துடலாம். கரண்டி வச்சு நம்ம தேய்ச்சி தான் வந்து எடுக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். பல்பெல்லாம் நம்மளுக்கு கீழே கலெக்ட் ஆகிடும். இதில் வந்து கைப்படாமல் கொஞ்சம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது நார். இதில் அவ்வளோதான், நம்மளுக்கு தேவையான எல்லா பல்ப்பும் கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா நம்மளுக்கு ஒரு டம்ளருக்கு வரும். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஐஸ் வாட்டர் சேர்த்து பிளெண்ட் பண்ணோம்னா ரொம்ப ஃபைனாக வரும். இல்லை இந்த மாதிரி நம்ம டம்ளரில் டைரெக்டாக சேர்த்து கலக்கியும் எடுத்துக்கலாம். நிறைய செய்யும் போது மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 2-3 டம்ளர் செய்கிறோன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்தோம்னா சூப்பரான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ஃப்ரூட்டி மாதிரியே இருக்கும். நல்லா வந்து கலந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஹெல்த்தியான ஜூஸ் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து சுகர் தேவைன்னாலும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். மாம்பழம் வந்து இந்த சீசனில் நிறைய கிடைக்கும். இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இந்த பல்ப் நம்ம 1 இயர் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர் எல்லாமே அதே மாதிரி வரும். இப்போ இதை ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரீசரில் வச்சுருவேன். நீங்கள் உங்கள் சாய்ஸ் எந்த மாம்பழத்தில் வேணாலும் செய்யலாம். ஆனால் 1 கிலோ 1.5 கிலோ நீங்கள் பழம் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ காய் மாதிரி இருக்கிற மாங்காய் எடுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷிங் யூ ஹாப்பி குக்கிங்.